அழகா இருக்கு. அவா நான் அப்பாவா? ரோஸ்வுட் காட்டுல அது ஒரு அழகான காலை நேரம். அருவியில தண்ணி ரொம்ப வேகமா கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒட்டகச்சிவிங்கி, மான், குரங்கு எல்லாரும் தண்ணி குடிக்க வந்திருந்தாங்க. இன்னைக்கு தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப சில்லுன்னு இருக்கு. வாவ், ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப அருவியில கொட்டுற தண்ணியோட ஒரு பொருள் கீழே வந்து விழுந்துச்சு. அட, அது என்ன கீழே வந்துகிட்டே இருக்கு? வாங்க போய் பார்க்கல. அந்த பொருள் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. தண்ணியோட வேகம் அதிகமா இருந்ததுனால அந்த பொருள் வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. தண்ணியோட வேகம் குறைஞ்சதும் அந்த பொருள் ஒரு இடத்துல கரை ஒதுங்குச்சு. அவங்க 3 பேரும் அந்த பொருளுக்கு பக்கத்துல போனப்போ அவங்க பார்த்தாங்க. அட, இது ஒரு மனுஷன். இவன் கண்டிப்பா ஒரு வேட்டைக்காரனா இருப்பான். ஆமா, எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க செத்துட்டாங்க போல. அப்ப திடீர்னு அந்த பையன் அவனுடைய கண்ணை திறந்தான். ஐயோ கடவுளே, இவன் உயிரோட இருக்கான். நம்மள வேட்டையாடுவான் போலையே. அப்படி சொல்லி அவங்க 3 பேரும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. அந்த பையன் எழுந்திருச்சான். அங்க எங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சான். என்ன இடம் இது? நான் எங்க இருக்கேன்? அப்படி அவன் பழசெல்லாம் ஞாபகப்படுத்த ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஆனா எதுவும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரல. அவன் அவனுடைய கழுத்துல இருக்கிற ஒரு டாலரை பார்த்தான். டின்டின். ஒருவேளை என்னோட பேரு டின்டினா? ஆனா இந்த காட்டுல நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்போ திடீர்னு ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு. அட கடவுளே, சிங்கம் வந்துருச்சு! அப்படி சிங்கத்தை பார்த்து அவன் ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் வரைக்கும் அவன் ஓடிக்கிட்டே தான் இருந்தான். ஆனா ஓடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் ஒரு கல்லு மேல காலை வச்சான். திடீர்னு அவன் ஒரு பாறையில மோதி ஆன்னு கத்திக்கிட்டே கீழே விழுந்துகிட்டு இருந்தான். அந்த பள்ளத்துல ஒரு கூடு இருந்துச்சு. அதுல ஒரு முட்டையும் இருந்துச்சு. அந்த பையன் அந்த கூட்டுக்கு மேலதான் விழுந்துகிட்டு இருந்தான். அப்படி அவன் விழும்போது ஏதாவது பொருளை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது திடீர்னு அவன் அந்த முட்டைய பிடிச்சிட்டான். அந்த முட்டையோட சேர்ந்து அவன் கீழே விழுந்துகிட்டு இருந்தான். பாவம், அந்த பையன் முட்டையோடவே சேர்ந்து டமால்னு கீழே வந்து விழுந்துட்டான். அப்பாடா, நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு அடிபடவே இல்லை. ஆனா என் கையில இருக்கிறது என்ன? அட, நான் இத கல்லணில நினைச்சேன். டின்டின் உத்து பார்த்தப்போ அவன் கையில இருந்தது ஒரு முட்டை. நாங்க இது முட்டைன்னு சொல்லுவோம். ஆமா, இது ஒரு முட்டை தான். அட, யார் அது? காலங்காத்தால எதுக்கு இப்படி கத்துக்கிட்டே இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி ஒரு முயல் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கிற டின்டினை பார்த்ததும் அதுக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ கடவுளே, வேட்டைக்காரன் வந்துகிட்டே இருக்கானே. அந்த சத்தத்தை கேட்டதும் அங்க இருக்கிற புதருக்குள்ள இருந்து நரி, யானை, ஒட்டகச்சிவிங்கி எல்லாரும் வெளியில வந்தாங்க. எங்க வேட்டைக்காரன்? அங்க பாருங்க முன்னாடி. நான் ஒண்ணு வேட்டைக்காரன் இல்ல. 2 பேரும் அதை கேட்டு சத்தமா கத்துனாங்க. அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து ஓடி போயிட்டாங்க. முயல் பக்கத்துல இருந்து அதோட குகைக்குள்ள போயிடுச்சு. இவங்க எல்லாரும் என்னையே வேட்டைக்காரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த முட்டை அசைய ஆரம்பிச்சுது. ஐயோ, இந்த முட்டை உடையறதுக்குள்ள இத மறுபடியும் அதோட கூட்டுக்குள்ள வச்சாகணுமே. ஆனா அவ்வளவு உயரத்துல கொண்டு போய் இந்த முட்டையை என்னால எப்படி வைக்க முடியும்? முயல் அதோட வீட்டுக்குள்ள இருந்து அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை வேட்டைக்காரனா இருந்தானா இவங்கிட்ட ஆயுதங்கள் எதுக்கு இல்லவே இல்ல? அப்போ அந்த முட்டை பயங்கரமா அசைஞ்சது. திடீர்னு அந்த முட்டை உடைஞ்சு போச்சு. அந்த முட்டைக்குள்ள இருந்து ஒரு அழகான கொக்கு வெளியில வந்துச்சு. அட, இது எவ்வளவு அழகா இருக்கு! அந்த கொக்கு சின்ன சின்ன அதோட கண்ணை திறந்து எதிர்க்க நின்னு இருக்கிற டின்டினை பார்த்து அவன் பக்கத்துல வந்துச்சு. அந்த குட்டி கொக்கு டின்டின் பக்கத்துல வந்து நின்னு, அவா நான் அப்பாவா? டின்டின் அந்த அப்பாவி கொக்கோட முகத்தை பார்த்து சந்தோஷத்துல சிரிச்சான். ஆஹா, நான் உன்னுடைய அப்பாதான். அப்படி சொல்லி டின்டின் அந்த குட்டி கொக்க தூக்கி வச்சுக்கிட்டான். நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க. நீ என்ன பறவை அப்படின்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா உன்னுடைய அழகான முகத்தை பார்த்தா எனக்கு சிங்கு அப்படின்னு பேரு வைக்கணும் போல இருக்கு.
ஓகேவா? டிங்கு, எனக்கு தெரியும் இந்த பேரு உனக்கு பிடிக்கும்னு. வா, உனக்கு சாப்பிட ஏதாவது நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி டின்டின் அந்த கொக்கை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையுமே அந்த முயலும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு ஆப்பிள் மரம் இருந்ததை அவன் பார்த்தான். உடனே கல்லால அடிச்சு ஆப்பிள அவன் கீழே விழ வச்சான். மரத்துல இருந்து ஒரு ஆப்பிளும் கீழே வந்து விழுந்துச்சு. அவன் அந்த ஆப்பிளை எடுத்தான். சிங்கு கொக்கு பக்கத்துல அத கொண்டு வந்தான். இந்த சிங்கு, இத சாப்பிடு. அந்த கொக்கு அந்த ஆப்பிள மோந்து பார்த்துட்டு தரையை நோக்கி தலையை தொங்க போட்டுச்சு. அட, இதே இந்த பழத்தை சாப்பிடல. அப்போ டின்டினோட காலை புழுங்க கடிச்சுது. ஆ! அப்போ டின்டின் அவன் காலுக்கிட்ட இருந்த அந்த புழுவை கையில எடுத்த உடனே அப்படின்னு சொல்லி உடனே அந்த கொக்கு வந்து அந்த புழுவை அப்படியே சாப்பிட்டுருச்சு. அட, நீ புழுவத சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி டின்டின் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சான். இந்த இடத்துல நிச்சயமா நிறைய புழுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி டின்டின் ஒரு குச்சி எடுத்து அங்க இருக்கிற தரைய தோண்ட ஆரம்பிச்சான். அப்ப தரைக்குள்ள இருந்த நிறைய புழுக்கள் வெளியில வந்துச்சு. அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு புழுக்களை சாப்பிட்டுச்சு. கொக்கு புழுக்களை சாப்பிடுறத பார்த்து டின்டின் சந்தோஷப்பட்டான். அப்ப அந்த முயலும் அவன் பக்கத்துல வந்துச்சு. அட, நீ முயல் தானே? ஆமா, என் பேரு ராபிட்டு. நீ என்ன வேட்டைக்காரனா நினைக்கிறியா? அப்படிதான் தோணுச்சு. ஆனால் இந்த கொக்கை நீ பாதுகாப்பாக பார்க்கும்போது நீ வேட்டைக்காரனா தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, யாரோ ஒருத்தவங்களாவது என்னை பார்த்துட்டு ஓடலையே. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கலாமா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. என்னோட பேரு என்னங்கிறது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. என் கழுத்துல இருக்கிற டாலர்ல டின்டின்னு எழுதிருக்கு. அதை வச்சுதான் எனக்கு தெரியும் என்னோட பேரு டின்டின்ங்கிறது. வா, பரவாயில்ல. அப்பா, அப்பா, இது இப்ப சாப்பாடு சாப்பிட்டுச்சுல, ஒருவேளை இதுக்கு தாகமா இருக்கு போல. வா, நான் உனக்கு குளம் எங்க இருக்குன்னு காட்டுறேன். டின்டின் சிங்கு கொக்குவை தூக்கிக்கிட்டு அந்த முயல் பின்னாடி குளத்துக்கிட்ட போனான். குளத்துக்கிட்ட போய் அவங்க 2 பேருமே தண்ணியை குடிச்சாங்க. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராபிட். அப்ப அந்த குளத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மான் சத்தமா கத்துச்சு. ஐயோ கடவுள, வேட்டைக்காரன் வந்துட்டான், வேட்டைக்காரன் வந்துட்டான் அப்படி சொல்லி அது அங்கிருந்து ஓடி போச்சு. ஐயோ, இந்த விலங்குகள்லாம் என்னை ஏன் வேட்டைக்காரன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. அட, புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. இப்போ வரைக்கும் நீ யாருன்னு கூட உனக்கு தெரியாது. டின்டினும் ராபிட்டும் சிரிச்சாங்க. அன்னையில இருந்த ராபிட் டின்டின் அப்புறம் சிங்கு கூடவே தங்க ஆரம்பிச்சுது. சிங்கு டின்டினை தான் அப்பாவா நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால எப்பவுமே டின்டின் கூடவே இருந்துச்சு. இவங்க 3 பேரும் ஒன்னாதான் சாப்பிடுவாங்க, ஒன்னாதான் இருப்பாங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. இப்ப டின்டின் கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான். ஒரு நாள் அவங்க 3 பேரும் உக்காந்துக்கிட்டு ஒன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஆகாயத்துல கொக்கோட ஒரு கூட்டம் பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அட அப்பா, அங்க பாருங்க. இவங்களாம் உங்களை மாதிரியே இருக்காங்க. இவங்களால பறக்க முடியுது. அப்படின்னா நீயும் கூட கண்டிப்பா பறக்கணும். ராபிட், இவங்க குடும்பத்துக்காரங்க எங்க இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க நடுவில் இவங்கள அனுப்புறது அவ்வளோ நல்லதில்ல. அப்பா, நான் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன்ப்பா. ஆனால் உனக்கு பறக்க ஆசை இருக்குல்ல? அதை கேட்டு சிங்கு ஆகாயத்தை பார்த்துச்சு. ஆனா எதுவுமே சொல்லல. பரவாயில்ல, நான் உனக்கு பறக்க சொல்லித்தரேன் அப்படி சொல்லி சிங்குவை தன்னுடைய தோல்ல வச்சான் டின்டின். நான் ஓட ஆரம்பிப்பேன். அப்போ என் கூடவே நீயும் ரெக்கைய அடி, சரியா? அதுக்கு சிங்கு சரி அப்படின்னு தலையாச்சுது. டின்டின் ஓட ஆரம்பிச்சான். அவனுக்கு பின்னாடியே ராபிட்டும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பா, காத்து வேகமா வீசுதுப்பா. ஜோரா உன்னோட ரெக்கைய அடி. சிங்கு அதோட ரெக்கைகளை விரிக்க ஆரம்பிச்சது. ஒரு நொடியிலேயே அது காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அப்பா, சூப்பர்ப்பா, எனக்கு பறக்க வந்துருச்சுப்பா. அப்படி சிங்கு காத்துல வேகமா பறந்துச்சு. வேகமா பறக்கிற சிங்குவை பார்த்த உடனே டின்டின் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஆனா அப்போ அடேங்கப்பா, ஒரு கொக்கு
அதுவும் இலையா இருக்கு. ஒரு கழுகோட பார்வை அது மேல விழுந்துச்சு. சிங்கு பாதுகாப்பாரு. அப்பா! அந்த கழுகு சிங்கு பக்கத்துல வந்துச்சு. சிங்கு கழுக பார்த்து பயந்து ரொம்ப வேகமா பறக்க ஆரம்பிச்சுது. கழுகு ரொம்ப வேகமா பறக்குது. சிங்கு தன்னை காப்பாத்திக்க முடியுமா? அப்படி சொல்லி டின்டின் ஒரு கல்லை எடுத்தான். ஐயோ, சிங்குவை பிடிக்க போறேன். டின்டின் அந்த கழுக பார்த்து குறி வச்சு அடிச்சான். அந்த கழுகு சிங்கு பக்கத்துல வர பார்த்துச்சு. அப்ப கல்லு அது மேல பட்டுச்சு. அது தூரமா போய் விழுந்துச்சு. அப்பா! சிங்கு மறுபடியும் கீழே வந்துச்சு. டின்டின் சிங்குவை கட்டி பிடிச்சுக்கிட்டான். நீ உன்னோட குடும்பத்திலேயே இருந்திருந்தா இப்படியெல்லாம் அவன் தாக்கிருக்கவே மாட்டான் தெரியுமா? இல்லப்பா, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். டின்டின் யாரு? அவன் இந்த காட்டுக்கு எப்படி வந்தான்? அவன் சிங்குவோட அப்பா அம்மாவை தேடுவானா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் வேணும்னா இந்த கதையோட செகண்ட் பார்ட்டுக்காக காத்துருங்க.